ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி சமையல் சாப்பாடு பாசிப்பயிறு கடையல், ரசம், அவரைக்காய் பொரியல். ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறதுக்கு காலையிலத்துக்கு கோதுமை மாவு ரொட்டி, மத்தியானத்துக்கு சாப்பாடு குழம்பு ரசம் பொரியல். சமையல் வேலையை முடிச்சு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை சிவன் ராத்திரிக்கு பல்லையும் போடுவாங்கள்ல, அதுக்காக இந்த பருப்பெல்லாம் வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் கோயிலில் பல்லையம் செய்கிறக்காக. அப்புறம் தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொள்ளு எல்லாமே கொடுத்தேன். பொங்கலுக்கு எல்லாம் கழுவிடும்போது இங்கே எறும்பு இந்த டைல்ஸு ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு இருந்துச்சுல, அதான் அடைச்சி விட்டோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த பக்கம் சைடு செவுத்துலேயே ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டுருக்குது. இந்த எறும்பு என்னை பாடாக படுத்துது. நானும் அன்னைக்கெல்லாம் அடைச்சி விட்டு சந்தோஷப்பட்டேன், எறும்பு போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பார்த்தா இது ஊறிட்டே தான் இருக்குது. சரி, இந்த ஓட்டை இப்போ தானே மறைச்சிருக்கிறோம், அது வேற ஒரு இடம் தேடுற வரைக்கும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினச்சா, அது போகிற மாதிரி பாட்டவே காணோம். அப்புறம் பார்த்தா இந்த அன்னைக்கு அடைச்சி விட்டோம் இது, ஆனால் அதுலேயும் ஒரு சந்து ஓட்டு அங்கேயே தான் போயிட்டுருக்குது. மறுபடியும் இன்றைக்கி நிறைய வச்சு இந்த ஓட்டையை ஃபுல்லாகவே அடைச்சி டைல்ஸ் வரைக்குமே அடைச்சி விட்டேன். இனியாவது போய் தொலைமா என்னன்னு தெரியல. பாருங்க, அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. பார்த்தா 2 எறும்பு மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய எறும்பு இருக்குது. சாயங்காலமாக அந்த புளி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். புளி தட்டி 1 வாரமாச்சு. அது காயுது, எடுத்து வைக்கிறது இந்த மாதிரியே இருந்துச்சு. சரி, இன்றைக்கி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா காஞ்சிடுச்சு மொறுமொறுன்னு. அதுங்க நல்லா ஒட்டவே இல்லை. புளியை அமுத்தி வைக்கும்போது உப்பு போட்டு வச்சிட்டோன்னா புழுவெல்லாம் பிடிக்காது. அதுக்காக உப்பு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கீழே கொஞ்சம் உப்பு போட்டு தான் மேலே போட்டேன். மேலேயும் புளி போட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்ருக்கேன். இந்த இருக்கிற புளியெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் தூவி விட்டலாம் அப்படின்ட்டு. போன டைம் புளிக்கு உப்பு போடலை. லைட்டாக குட்டி குட்டி புழு இருக்குது. அதுக்கப்புறம் அதில் தூசி மாதிரி கீழே உழுகுது. இந்த புளியை கையில் எடுத்தோன்னா அதான் குருணையாக குட்டி குட்டியாக. அதே கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா புளி தட்டி வச்சுருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாட்டியை தட்டி வச்சுருவாங்க. வருஷம் நான் தான் அமுத்தி வச்சு இந்த வருஷம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்கு?